இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பத்திரிக்கைய பாரதி வீட்டு பின்னாடி வச்சு எரிச்சிட்டு இருந்ததா நான் என் 2 கண்ணால பார்த்தேன். கையும் களவுமா புடிச்சிருக்கேன். எரிஞ்சு போன பத்திரிக்கை தோ இங்க கிடக்குது பாருங்க. எரிச்சவ முன்னாடி நின்னுட்டு இருக்கா. இதை விட உங்களுக்கு வேற என்ன சாட்சி வேணும்? நாம எல்லாரும் இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். யார் பேச்சுக்கும் மரியாதை இல்லாம எதுவும் பேசாம இப்படி கல்லு மாதிரி நின்னா என்ன அர்த்தம்? பாரதி, நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா இத நீ தான் பண்ணிருக்கன்னு அப்பட்டமா தெரியுது. ஆமா, நான் தான் அந்த பத்திரிக்கையை எரிச்சேன். பாத்தீங்களா பாட்டி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்ம இவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு தெனவட்ட பதில் சொல்றான்னு பாருங்க. எங்க கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன வேணா பண்ணலாம், ஆதிய வளைச்சு போடலான்னு பாத்துருக்கா. மித்ரா, இதுக்கு மேல வார்த்தையை விடாத. அது நல்லதுக்கு இல்ல. பின்னாடியே அதுக்கான பலனை நீ கண்டிப்பா அனுபவிப்ப. பாத்தீங்களா பாட்டி, நீங்க இவ்ளோ பேர் இருக்கீங்க, உங்க எல்லாரும் முன்னாடியும் அவ எப்படி என்ன மிரட்டுறான்னு பாத்தீங்கல்ல? பாரதி, நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் பேத்தியோட வாழ்க்கையை அழிக்க வந்துட்டு இப்போ எங்க முன்னாடியே அவளை மிரட்டுறியா? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? பாட்டி, இவள அந்த அளவுக்கு இந்த வீட்டுல விட்டதே நம்ம தப்புதான். நானும் ரொம்ப நாளா இவங்களை வெளியே அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இங்க யாரும் என் பேச்ச கேட்கற மாதிரி இல்ல. அம்மா பாரதி, பத்திரிக்கையை ஏமா எரிச்ச? பாரதி, இவ்வளவு பேர் கேக்குறாங்கல்ல, அப்படியே வாய மூடிக்கிட்டு இருக்க. எதுக்காக நீ பத்திரிக்கையை எரிச்ச? என் பேத்தி அப்படி என்ன பாவம் பண்ணா? சொல்லு, எதுக்காக பத்திரிக்கையை எரிச்ச? இல்ல இவங்க சொல்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டு ஆதிய வளைச்சு போட பாக்குறியா? இங்க பாருங்க, தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விடாதீங்க. எனக்கு அப்படி எந்த அவசியமும் இல்ல. இப்ப என்ன, இந்த பத்திரிக்கையை நான் ஏன் எரிச்சேன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? சொல்றேன். இந்த பத்திரிக்கையை எரிச்சதுக்கு ஒரே காரணம், ஆதிக்கு இந்த மித்ரா சரியான பொண்ணு கிடையாது. இந்த மித்ரா எந்த காலத்திலயும் ஆதி சருக்கு மனைவியா வரவே கூடாது. ஆதிசரோட மனைவியா வரதுக்கு மித்ராவுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அவரோட குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் மித்ரா கால் தூசு கூட சமமாக முடியாது. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு இவ்ளோ கேவலமான ஒரு பொண்ணு மனைவியா வரவே கூடாது. அதுக்காக தான் அந்த பத்திரிக்கையை நான் எரிச்சேன்.